ஒரு காலத்தில் தென்கிழக்காசியாவின் மையத்தில். அற்புதமான ஒரு மண்ணில் இயற்கை மற்றும் மனிதன் ஒருமித்து வாழ்ந்த ஒரு தேசம் இருந்தது. இதுவே இன்றைய மலேசியா. தொன்மையான மழைக்காடுகளால் சூழப்பட்ட இந்த நிலம் பழங்குடி மக்களின் தாயகம். அவர்கள் காற்றின் திசையை காட்டும் நட்சத்திரங்களைக் கொண்டு கடலில் பயணம் செய்து தங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்தனர். இந்த மண்ணில் செழித்து வளர்ந்த பழம்பெருமை காலத்தில். வணிகர்கள் பலர் சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து வந்து வந்தனர். அவர்கள் மலேசியாவுக்கு மட்டும் பொருட்களை இல்லை. நாகரிகத்தையும் கொண்டு வந்தனர். இந்து மற்றும் பௌத்த மதங்கள் மலேசியாவின் கலாச்சாரத்தில் புதுமை சேர்த்தன. இதை பழமையான கோவில்களும் கல்வெட்டுகளும் உறுதிப்படுத்துகின்றன. பின்னர் மலாக்கா சுல்தானத்தின் காலம் மலேசியாவின் மிக பெரிய திருப்புமுனையாக மாறியது. 15ஆம் நூற்றாண்டில் மலாக்கா ஒரு பெரிய வணிக மையமாக உருவெடுத்தது. அரேபியாவில் இருந்து வரும் வணிகர்கள் இஸ்லாமியத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்தனர். இஸ்லாம் சுல்தானத்தின் அடிப்படையாக மாறியது. இதனால் மலாக்கா வணிகமும் கலாச்சாரமும் செழித்து வளர்ந்தது. ஆனால் மலாக்காவின் செழிப்பு வெளிநாட்டவர்களின் கவனத்தை ஈர்த்தது. 1511ஆம் ஆண்டு போர்ச்சுகீசர்கள் மலாக்காவை கைப்பற்றினர். அவர்கள் வர்த்தகத்திற்காக கட்டடங்களை கட்டினர். கோவில்களை அமைத்தனர். ஆனால் அவர்களின் ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை. 1641ஆம் ஆண்டு டச்சு கைகள் மலாக்காவை மீண்டும் பிடித்தன. டச்சுகள் வர்த்தகத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் மற்றொரு பேரரசு மலேசியாவின் வரலாற்றில் நுழைந்தது. இவர்கள் பிரிட்டிஷ். அவர்கள் மலேசியாவை முழுவதும் இணைத்து கொண்டனர். மலாய் அரசுகள் சீன தொழிலாளர்கள் இந்திய குடியிருப்பாளர்கள் ஆகியோரின் இணைந்த சமூக அமைப்பு அப்போது உருவாகத் தொடங்கியது. பிரிட்டிஷ் காலத்தில் மலேசியாவின் பொருளாதாரம் மாறியது. குவை வெள்ளா மற்றும் ரப்பர் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன. சீன மற்றும் இந்திய குடிமக்கள் வேலைக்காக இங்கு அழைக்கப்பட்டனர். இதனால் மலேசியா மாறுபட்ட சமூக அமைப்புகளின் மையமாக மாறியது. 1941ஆம் ஆண்டு ஜப்பான் மலேசியாவை ஆக்கிரமித்தது. இக்காலம் மலேசியாவின் கடினமான காலமாக இருந்தது. ஆனால் இது மக்களிடையே தன்னிச்சையான சுதந்திரக் கனவை உருவாக்கியது. இரண்டாம் உலகப் போரின் முடிவுக்குப் பிறகு மலேசியர்கள் ஒற்றுமையாக தங்கள் சுதந்திரத்தை பெறப் போராடத் தொடங்கினர். 1957ஆம் ஆண்டு மலேசியா தனது சுதந்திரத்தை வென்றது. டங்கு அப்துல் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் மலேசியா ஒரு புதிய திசையை நோக்கி பயணம் செய்யத் தொடங்கியது. பின்வரும் ஆண்டுகளில் சபா சரவாக் சிங்கப்பூர் ஆகியவை மலேசியாவுடன் இணைந்தன. ஆனால் 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் மலேசியாவை விட்டு பிரிந்தது. மலேசியாவின் பல்வேறு சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்வது எளிதானது இல்லை. ஆனால் கலாச்சாரத்திலும் மதத்திலும் உணவிலும் பலவகைப்பட்ட தனித்துவம் மலேசியாவின் அடையாளமாக மாறியது. இங்கு நாசி லெமக் ரொட்டி கனை சார் குவே தேயோ போன்ற உணவுகள் மட்டுமல்ல. பலவகைப்பட்ட பழக்கவழக்கங்களும் ஒன்றாக வாழ்வதை சின்னமாக காட்டின. கிராமப்புறங்களில் இயற்கை தன் அழகை காக்கிறது. பண்டைய மழைக்காடுகள் மலைத்தொடர்கள் மற்றும் கடற்கரை தீவுகள் மலேசியாவின் இயற்கை செல்வத்தை வெளிப்படுத்துகின்றன. தாமன் நெகாரா போன்ற பழமையான காடுகள் உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. கலாச்சார விழாக்கள் மலேசியாவின் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன. ஹரி ராயா சீன புத்தாண்டு தீபாவளி மற்றும் கவை போன்ற விழாக்கள் மக்களை ஒன்று சேர்க்கின்றன. ஒவ்வொரு வீதியும் ஒளி இசை மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். கோலாலம்பூர் நகரம் மலேசியாவின் வளர்ச்சியை சின்னமாக காட்டுகிறது. பெட்ரோனாஸ் கோபுரங்கள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் இதன் கலாச்சார மரபுகள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. மலேசியாவின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு பல முன்னேற்றங்களை தந்தது.
பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி நாட்டை முழுவதும் மேம்படுத்தியது. இந்த அடிப்படையில்தான் மலேசியா தனது பாரம்பரியத்தை பாதுகாத்து. ஒரு நவீன நாடாக உருவெடுத்தது. இன்று மலேசியா உலகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. அதன் பண்பாட்டு செழிப்பு, இயற்கை அழகு மற்றும் மக்கள் ஒற்றுமை மலேசியாவின் அடையாளமாக விளங்குகின்றன. இதன் வரலாறு, ஒற்றுமையில் பல்வேறு தன்மைகள் இணைந்து எப்படி ஒரு தேசத்தை செழிக்கச் செய்கின்றன என்பதை உலகிற்கு சுட்டிக்காட்டுகிறது. மலேசியாவின் கதை முடிவடைந்துவிட்டதில்லை. அது தொடர்ந்து எழுதப்படுகிறது. அதன் மக்களின் திறமைகளாலும், கனவுகளாலும், முயற்சிகளாலும். இந்த தேசம் தன்மையான மாறுபாட்டின் அழகை உலகுக்கு நிரூபிக்கிறது. அதன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொரு தலைமுறையும் புதிய சுவடுகளை பதித்து. If you enjoyed this video, don't forget to like, share and subscribe. Also, tell me in the comments, what's your favorite way to learn English? I'd love to hear your ideas. See you in the next video.